ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈவினிங் டிஃபன் தாங்க. சப்பாத்தி மீந்துருச்சுங்க, அதை வச்சு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வானொலி அடுப்பில் வச்சுட்டு 1 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை முழுசாக எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும், அதனால கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் குழம்புக்கு வதங்குற மாதிரி நல்லா வதக்காமல் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் அரை வேக்காடு வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், கோஸ், அப்புறம் கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துருக்கேன். இதுதான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரொக்கோலி, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூடி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் நம்ம எந்த தண்ணியுமே விடல, ஆனால் வெஜிடபிள்ஸ்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி வெஜிடபிள் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணி எதுவும் விட வேணாம், இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ ஆஃப் பாயிலில் இருக்கும். இந்த டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி வெஜிடபிளில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவர்காண்டி அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டுட்டு மிளகாய் பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த வெஜிடபிள் நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இது கூட தூவி நல்லா ஒரு பரட்டிடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும். இப்போது சப்பாத்தியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சப்பாத்தியை பூரி மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சப்பாத்தியை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பரட்டி விட்டுட்டு அப்படியே வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் என்னங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.